காரைக்குடி இழுபறி, அதாவது சீமான் நல்ல போட்டி கொடுக்கலாம். அங்கே டாக்டர் பிரபு எனவும் நல்ல பிரபலமா இருக்கார். சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, அதாவது அமைச்சர் துரைமுருகனும் அமைச்சர் காந்தியும் மீண்டும் அந்த தொகுதிகளை வெற்றி பெறுவார்கள். 6இல் 3 தொகுதிகள் திமுக, 2 தொகுதிகள் அதிமுக, 1 இழுபறி என்று நாம் காண்கிறோம். கடந்த 3 முறையும் தொடர்ச்சியாக திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் முன்னணி என்பது மிகவும் குறைவாக உள்ளது. திரு திருநாவுக்கரசுடைய மகன் 30,893 வாக்குகள் அதிகம் பெற்று காங்கிரசுக்கு திமுக கூட்டணியில் வென்றுள்ளார். தொடர்ச்சியாக திமுகவின் கோட்டையாக விளங்குகிறது. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. iPlus, the power of I, இந்தியாவின் #1 பிராண்ட் LED TV மற்றும் 4ஆம் தூண் இணைந்து வழங்கும் 2026 சட்டமன்ற தேர்தலின் சிறப்பு கருத்து கணிப்பு. தொகுதி வாரியாக யார் நிக்க போறாங்க, 2026ல யாருக்கு வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத டீடைலா பார்ப்போம் வாங்க. நாடாளுமன்ற தொகுதி மதுரை தொகுதி, இதில் உள்ள 6 தொகுதிகள். இது மதுரை சிட்டிங்கிறதுனால மேற்கு தெற்குன்னு வருது. என்னென்னு பார்ப்போம். மதுரையில் மேலூர் ஒன்று உள்ளது. மீதி எல்லாம் மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை மத்தி. இந்த 6 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் மிகப்பெரிய விஐபிகள். ஒன்று நமது நிதியமைச்சராக இருந்து வேறு துறைக்கு மாற்றப்பட்டுள்ள பிடிஆர் அவர்கள். 2வது நமது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள். இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்ற முக்கியமான தொகுதிகள் இங்கு உள்ளது. கடந்த 3 தேர்தல்களில் என்ன ஆனது என்று பார்ப்போம். மதுரை பாராளுமன்றத்தில் உள்ள முதல் 3 தொகுதிகள் 3மே 2008 மறுசீரமைப்பு வந்ததால் 2016இல் முதலாக தொடர்ச்சியாக அதிமுக வென்றுள்ளது. 2016இல் 19,723 வாக்குகளும், 2021இல் 35,162 வாக்குகளும் அதிகம் பெற்றுள்ளது. மதுரை சிட்டிக்குள்ள இருக்கிற தொகுதியை பார்த்தீங்கன்னா 2மே கை மாறுது. ஸோ இந்த முறையும் மாறுமா, அதன் பிறகு பார்ப்போம். மதுரை வடக்கை பொறுத்தவரை 2016இல் அதிமுக கூட்டணி 18,839 வாக்குகள் அதிகம் பெற்றது. ஆனால் 2021இல் திமுக 22,916 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. மதுரை தெற்கை பொறுத்தவரை அதிமுக 2016இல் 23,763 வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றுள்ளது. ஆனால் 2021ல் திமுக 6,515 அதிகம் வாங்கி கைப்பற்றியிருக்கு. அந்த லீடு போய் அதிகம் எடுத்திருக்கு. அடுத்த 3 தொகுதிகளை பார்ப்போம். மதுரையில் உள்ள அடுத்த 3 தொகுதிகளை காண்போம். மதுரை மேற்கு, இது அதிமுக கைவசமே தொடர்ந்து நிற்கிறது. 2006இல் 3,467 முன்னிலை, 2016இல் 16,398, 2021இல் 9,121 வாக்குகள் என அதிமுக கூட்டணி வசமே இருக்கிறது. மதுரை கிழக்கை பொறுத்தவரை 2006இல் அதிமுக மிக சொற்பமாக 51 வாக்குகளில் முன்னிலை பெற்று வென்ற பிறகு 2016இல் திமுக 32,772 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. 2021ல் இன்னும் அதிகம் போய் 49,604. இது அமைச்சர் மூர்த்தி தொகுதி என நினைவு. அடுத்ததாக மதுரை மத்தி, இது திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதி. இங்கே 2006இல் 7,193 வாக்குகளிலும், 2016இல் 5,762 வாக்குகளும் இருந்தது. 2021இல் 34,176 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் திமுக ஜெயிச்சுள்ளது. எனவே இது திமுகவிற்கு பலமுள்ள தொகுதியாக தெரிகிறது. 4ஆம் தூணின் கணிப்பு, இந்த முறை யார் வெல்வார்கள், எந்த கூட்டணி அதிகம் பெறும் என்பதை அடுத்து பார்ப்போம். மதுரையில் உள்ள 6 தொகுதிகளில் மேலூர் திமுக தன்வசமே வைத்திருக்கும். மதுரை வடக்கையும் மதுரை மேற்கையும் இரட்டை இலை அதிமுக கூட்டணி தன்வசமே வைத்திருக்கும். மதுரை தெற்கையும் கிழக்கையும் திமுக மேலூரோடு சேர்த்து 3 தொகுதிகளை கைப்பற்றும். மதுரை மத்தி இழுபறியாக இருக்கிறது. அங்கே என்ன நடக்கும் என்பதை பார்க்கும். மதுரையில் மிக அதிகமான ஊழல்கள் என பிடிஆரின் உதவியாளர்கள் சிக்கியதால் சற்றே இழுபறி காணப்படுகிறது. அவருக்கு சீட்டு கொடுக்கணுமா இல்லையா என்பது கூட நடக்கிறது. அவரே போட்டியிடவில்லை என்று சொன்னதாகவும் ஒரு செய்தி உண்டு. எனவே 6இல் 3 தொகுதிகள் திமுக, 2 தொகுதிகள் அதிமுக, 1 இழுபறி என்று நாம் காண்கிறோம். நாம் அடுத்ததாக சிவகங்கை சீமைக்குள்ளே செல்கிறோம். சிவகங்கை சீமையிலே என்னென்ன தொகுதிகள் இருக்கிறது? திருமயம், ஆலங்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை. திருப்பத்தூர் தொகுதின்னு சொன்னா முன்னாடி இவர் என்ன தொகுதி, நம்ம ராஜகண்ணப்பன் தொகுதி அமைச்சர். காரைக்குடி தொகுதி திரு எச் ராஜா அவர்கள் 2001 ஜெயிச்ச தொகுதி. ஆனால் இந்த முறை இங்கே நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு செபாஸ்டியன் சீமான் அவர்கள் நிற்கக்கூடுங்கிறாங்க. இந்த 6 தொகுதிகளும் சென்ற முறை என்ன ஆச்சு, யார் யார் ஜெயிச்சாங்க, வரலாறை காண்போம்.
சிவகங்கை சீமையில் உள்ள முதல் 3 தொகுதிகள் திருமயம், ஆலங்குடி, காரைக்குடி. இதில் முதல் தொகுதிக்கு திருமயம் பார்த்தால் கடந்த 3 முறையும் தொடர்ச்சியாக திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் முன்னணி என்பது மிகவும் குறைவாக உள்ளது. அதாவது 2006 314 வாக்குல தான் ஜெயிச்சிருக்கு. 2016 766 வாக்குகள் மட்டுமே பெற்று முன்னணி பெற்றுள்ளது. 2021 1382 வாக்குகள். ஆனால் தொடர்ச்சியாக திமுக கைவசமே உள்ளது. ஆலங்குடியை பொறுத்த வரைக்கும் 2006 அதிமுக 9153 வாக்குல ஜெயிச்சிருந்தாலும் 16-21 இது மீண்டும் திமுக கூட்டணி 26,657 577 வாக்கள் 2016 2021 25,847 வாக்கள் அதிகம் பெற்றும் நல்ல கம்ஃபர்டபுள் லீட்ல ஜெயிச்சிருக்காங்க. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திமுகவே வெற்றி பெற்றுள்ளது. காரைக்குடியில் 2006 16,246 வாக்குகள் முன்னிலை, 2016 18,283 வாக்குகள் முன்னிலை, 2021 21,589 வாக்குகள் முன்னிலை. இந்த தொகுதியில் சீமான் நிற்பதாக சொல்லியுள்ளார். பார்ப்போம் அடுத்த 3 தொகுதிகள். சிவகங்கை சீமையில் அடுத்த 3 தொகுதிகள் திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை. சிவகங்கைங்கிறது திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா என்னுடைய நினைவு சரி என்றால் இது அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொகுதி. 2006 திமுக 5,627 முன்னிலை, 2016 42,000 அதிகம் பெற்றுள்ளார். மீண்டும் இந்த முறையும் 37,374 வாக்குகள் அதிகம் பெற்று தொடர்ச்சியாக திமுகவின் கோட்டையாக விளங்குகிறது. சிவகங்கை அதற்கு மாறா அப்படியே அதிமுக கோட்டையாக இருக்கிறது. 2006 6,113 வாக்குகள், 2016 6,636 வாக்குகள், 2021 11,253 வாக்குகள் அதிகம் பெற்று தொடர்ச்சியாக அதிமுக வசம் உள்ளது. மானாமதுரை 2006 16 அதிமுக 11,455 வாக்குகள் மற்றும் 14,889 வாக்குகள். ஆனால் 2021 இந்த 14,000 தாண்டி மேலும் அதிகமாக 14,901 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக கைப்பற்றி உள்ளது. சிவகங்கை இந்த முறை என்ன ஆகிறது? திருமயம் அதிமுக, சிவகங்கை அதிமுக, மானாமதுரை அதிமுக, ஆலங்குடியும் திருப்பத்தூரும் திமுக வசமே இருக்கும். காரைக்குடி இழுபறி, அதாவது சீமான் நல்ல போட்டி கொடுக்கலாம். அங்கே டாக்டர் பிரபு எனவும் தாவேகா சார்பாகவும் லோக்கல்ல நல்ல பிரபலமா இருக்கார். எனவே 6இல் 3 திருமயம், சிவகங்கை, மானாமதுரை இரட்டையிலை, திருப்பத்தூரும் ஆலங்குடியும் திமுக வசம், காரைக்குடி இழுபறி என்ற நிலை உள்ளது. இந்த தொகுதியில் நல்ல போட்டி தெரிகிறது. முடிவுகள் எப்படி அமையும் காண்போம். நாம் அடுத்ததாக பார்க்க உள்ளது கடலோர மாவட்டமாக ராமநாதபுரம். இதில் உள்ள 6 தொகுதிகள் அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். அறந்தாங்கி திருநாவுக்கரசர்னா ஃபேமஸ். திருச்சுழின்னு சொன்னால் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தொகுதி. பரமக்குடின்னு சொன்னால் திரு கமல்ஹாசன் பிறந்த தொகுதி. ராமநாதபுரம்ங்கிறது திரு ராமர் அங்கிருந்து சீதையை மீட்க போனதாக நமது சங்க இலக்கியங்கள் முதல் ராமாயணம் கூறுகிறது. ஸோ இந்த 6 தொகுதியில் சென்ற 3 முறை யார் வென்றார்கள் வரலாற்றை காண்போம். ராமநாதபுரத்தில் உள்ள முதல் 3 தொகுதிகள் அறந்தாங்கி. இங்கேதான் திரு எஸ் திருநாவுக்கரசர் அவர் தொடர்ச்சி வெற்றி பெறும் தொகுதி. 2006 திமுக 17,460 வாக்குகளில் கூட்டணியாக வென்றுள்ளது. 2016 என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதிமுக தனியாக 234 இரட்டையிலையில் நின்னாங்க. திமுக கூட்டணியோடு நின்னப்பையும் அதிமுக அந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறது 2,291 வாக்குகளில். 2021 திரு திருநாவுக்கரசுடைய மகன் 30,893 வாக்குகள் அதிகம் பெற்று காங்கிரசுக்கு திமுக கூட்டணியில் வென்றுள்ளார். திருச்சுழிங்கிறது திமுகவுடைய கோட்டையாக விளைகிறது. இது அமைச்சர் தங்கம் தென்னரசு உடைய தொகுதி. இந்த தொகுதியில் 2016 26,577 வாக்குகளிலும் 2021 60,992 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அடுத்ததாக பரமக்குடி திரு கமலஹாசன் பிறந்த ஊர், திரு நடிகர் விக்ரம் பிறந்த ஊரும் அதுதான். 2006 திமுக 1054 வாக்குகள் முன்னிலை, 2016 அதிமுக 11,389 வாக்குகள் முன்னிலை, 2021 இது 13,285 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக வென்றுள்ளது. ஸோ இங்கே மாறி மாறி இருக்கு. இந்த முறை தேர்தலில் அடுத்த 3 தொகுதிகளை பார்ப்போம். ராமநாதபுரத்தில் உள்ள அடுத்த 3 தொகுதிகள் திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். திருவாடனையை பொறுத்தவரை 2006 திமுக, 16 அதிமுக, 2021 திமுக மாறி மாறி வந்துள்ளது. 2006 திமுக முன்னணி பெற்றது 5,253, 2016 அதிமுக 8,696, 2021 அந்த லீடை தாண்டி மேலும் 13,852 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக கைப்பற்றியுள்ளது.
கைப்பற்றியுள்ளது. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை 2016 அதிமுக 33,222 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. 2021 திமுக 50,479 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. முதுகுளத்தூர் திமுகவின் கோட்டையாக உள்ளது. 2016 13,348 முன்னிலை, 2021 20,721 முன்னிலை. இந்த முறை ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள 6 தொகுதிகள் என்ன ஆகும்? நமது கணிப்பு 4ஆம் தூண், முந்தைய வரலாறு மற்றும் கள நிலவரத்தின் அடிப்படையான கணிப்பை பார்ப்போம். ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள 6 தொகுதிகள் அறந்தாங்கி, திருச்சுழி, திருவாடனை, முதுகுளத்தூர். இந்த 4ஐயுமே திமுக தன் கைவசம் வைத்திருக்கும். பரமக்குடியை அதிமுக கைப்பற்றப்படும். ராமநாதபுரம் சற்றே இழுபறியாக உள்ளது. 6இல் 4 திமுக, 1இல் அதிமுக, 1 இழுபறி என்பதே தற்போதைய நிலை என்பது நம் கணிப்பு. என்ன நடக்கும் வருங்காலம் சொல்லும். அடுத்த தொகுதியை அடுத்து பார்ப்போம். நாம் அடுத்து பார்க்க இருக்கும் நாடாளுமன்ற தொகுதி அரக்கோணம். இந்த தொகுதியில் உள்ள 6 சட்டமன்றங்கள் திருத்தணி, அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு. இந்த 6 தொகுதிகளிலும் கடந்த 3 தேர்தல்களில் எந்த கூட்டணி வென்றது? இது தொடர்ச்சியாக ஒரே அணிக்கு போடுகின்றதா? இந்த வரலாற்றை அடுத்ததாக காண்போம். நாம் அடுத்து அரக்கோணம் தொகுதியில் உள்ள 6 தொகுதிகளின் முந்தைய வரலாற்றை பார்ப்போம். காட்பாடி தொகுதியை பொறுத்தவரை இது தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறும் தொகுதியாக உள்ளது. இங்கே வெற்றி பெறுபவர் திமுகவின் மூத்த தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள். 2006 35,147 வாக்குகளும், 2016 23,946 வாக்குகளும் வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் 2020 வெறும் 746 வாக்குகளிலே வெற்றி பெற்றுள்ளார். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ராணிப்பேட்டை. இங்கு தற்போது எம்எல்ஏயாக உள்ளவர் காந்தி, அமைச்சர் காந்தி அவர்கள். இவர் 2006 7,556 வாக்குகளிலும், 2016 7,896 வாக்குகளிலும், 2021 16,498 வாக்குகளையும் பெற்று வருகிறார். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஆற்காடு. இது 2016 அதிமுக வசம் 17,394 வாக்குகளிலும், 2021 அதிமுக வசமே உள்ளது 25,955 வாக்குகள். அடுத்த 3 தொகுதிகளை காண்போம். திருத்தணி, அரக்கோணம், சோளிங்கர். இதன் முந்தைய 3 தேர்தல் முடிவுகளில் 2006 திருத்தணி அதிமுக வசம் உள்ளது. 2016 இருந்தது. 2006 916 வாக்குகளில் வெற்றது. 2016 23,141 வாக்குகளில் அதிமுக கூட்டணி வென்றது. 2021 திமுக இதை 29,253 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. அரக்கோணம் ரிசர்வ் தொகுதியை பொறுத்தவரை 2006 அது திமுக வசம் 7,556 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளது. 2016 அதிமுக கூட்டணி 4,161 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளது. 2021 இது 27,129 என அதிகமாகியுள்ளது. இங்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் எம்எல்ஏவாக உள்ளார். சோளிங்கர் தொகுதியை பொறுத்தவரை இது மாறி மாறி வந்துள்ளது. 2006 திமுக 7,916 வாக்குகளிலும், 2016 9,732 வாக்குகள் அதிமுக வென்றுள்ளது. 2021 திமுக 24,878 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. அரக்கோணம் தொகுதியில் 4ஆம் தூணின் படியாக மற்ற எல்லோரையும் வைத்துக்கொண்டு நம்முடைய கணிப்பில் யார் இந்த முறை உங்கள் எம்எல்ஏவாக இருப்பார், யார் வெற்றி பெறுகிறார்கள் பார்ப்போம். அரக்கோணத்தில் உள்ள 6 தொகுதிகளில் திருத்தணி, அரக்கோணம் இரண்டையுமே இந்த முறை அதிமுக தக்க வைத்துக் கொள்ளும். சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, அதாவது அமைச்சர் துரைமுருகனும் அமைச்சர் காந்தியும் மீண்டும் அந்த தொகுதிகளை வெற்றி பெறுவார்கள். ஆற்காட்டில் ஒரு இழுபறி இருக்கிறது. 6இல் 3 திமுக, 2 அதிமுக, 1 இழுபறி என்ற நிலையை நாம் கணிக்கிறோம். இது இன்றைய நிலை, மாறக்கூடும். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment.